தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 89வது அதிகாரமாக உள்ள உட்பகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 888வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். உட்பகை என்பதற்கு உற்ற உறவுகளிடம் கொண்ட பகை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 888வது திருக்குறளுக்கு செல்வோம். அறம் பொருத பொன்போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி. அறம் பொருத பொன்போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அறத்தால் தேய்க்கப்பட்ட இரும்பின் பொழிவு குறைவது போல் உட்பகை உற்ற குடியின் வலிமையும் தேய்ந்து குன்றிவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: அறத்தால் தேய்க்கப்பட்ட இரும்பின் பொழிவு குறைவது போல் உட்பகை உற்ற குடியின் வலிமையானது தேய்ந்து குன்றிவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.